வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க. இந்துமதிக்கு தர வேண்டிய ரூ. 3,00,000 ஒருத்தவங்க வந்து ஏமாத்திட்டாங்க சீட்டு பணம் போட்டு. அந்த ஃபோன் நம்பரையும் வச்சு இத்தனை நாளா வந்து கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப கார் நம்பர் தெரியுங்கிற மாரி சொல்லும்போது, பக்கத்துல சித்ரா, தீபா, ஜெயந்தி அக்கான்னு 3 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ஏன் தான் என் அப்பா இப்படியெல்லாம் பண்றாருன்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு ரூ. 3 குடுத்துட்டா, இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில வந்துரலாம். அதுக்கான ஏற்பாட்ட தான் வந்து நம்ம இப்ப செய்யணும். அக்கா, அதுக்கு தான் சூப்பரான ஒரு விஷயம் இருக்கே. ஆப்ல போட்டு பார்த்தா எல்லாமே வந்து தெரிஞ்சிருமே! அப்படின்னு அந்த இடத்துல சொல்றோன்னே, சரி இது கூட நல்ல யோசனை தான். எனக்கு தோணாம போயிடுச்சு பாரேன். இன்னைக்குள்ள எப்படி இருந்தாலும் அவன புடிச்சு ரூ. 3 வாங்கியே ஆவணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டேன். அந்த நம்பர் மட்டும் காட்டுங்கன்னு சொன்னோனே, ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம இந்துமதி. அந்த நம்பர வந்து அப்படியே வந்து போட்டு வைக்கிறாங்க. போட்டு வச்ச உடனே எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து வந்துருச்சு. இந்த அட்ரஸ்ல போயிட்டு எப்படியாவது அங்க போயி பணத்த வந்து வாங்கிற வேண்டியதான் அப்படின்னு 4 பேரும் அதிரடியா வந்து கிளம்புறாங்க. கருணாவ கூட்டிட்டு போலான்னு பார்த்தாலும், அவனுக்கு உடம்பு முடியல. சரி நம்பளே போய் சமாளிச்சிரலான்னு இந்துமதி, சித்ரா இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு வேக வேகமா ஆட்டோல வந்து ஏறுறாங்க. "அண்ணே இந்த அட்ரஸுக்கு வந்து போணும். போய் பார்க்கணும்." அப்படின்னு சொன்னோனே, "சரிங்க போயிரலான்னு" சொல்லிட்டு வேக வேகமா அந்த அட்ரஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. அப்பாடா! இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு பீரோல வந்து பணம் வச்சிருக்காங்க. அவங்க அப்பன்னு பார்த்து வெளியில எதார்த்தமா வரப்ப, "என்னய்யா எப்படி இருக்க?" அப்படின்னு அந்த இடத்துல இந்துமதி வந்து கேட்குறாங்க. "உனக்கு எப்படி என் வீட்டு அட்ரஸ் வந்து தெரியும்? நீ என்னென்னலாம் வந்து என்கிட்ட வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்ன. எப்படி நான் வந்து சீட்டு பணம் கட்டிட்டு நடுவுல வந்து எடுக்கலான்னு பார்த்தா, இப்ப எடுக்காத, அப்புறமேட்டு எடுத்துக்க. அப்பதான் உனக்கு மிச்சம் நெறைய லாபம் கிடைக்கும். இப்பயே எடுத்துட்டா உனக்கு நெறையா வந்து அசல்லேயே வந்து நட்டமாகும்ன்னு சொன்னேன். கடைசில அந்த பணத்தையும் வந்து ஏமாத்திட்டு போயிட்டல்ல. இன்னைக்கு உன்ன சும்மா விடுறதில்ல. மரியாதையா நீ இப்ப எனக்கு தர வேண்டியதெல்லாம் தா. நீ கேட்டுட்டா, இல்ல வீட்ட வந்து கண்டுபிடிச்சுட்டா, நான் உடனே வந்து தந்துருவேனா? நான் யாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, இந்துமதி கன்னத்திலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க. "என்னய்யா நாங்க அச்சச்சோ! என் பணத்த எப்படியாவது என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு கெஞ்சிட்டு போக வந்திருக்கோம்னு நெனைக்கிறியா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து உன்ன பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நடு ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து சொன்னோன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளதான். அப்பன்னு பார்த்து எல்லாத்தையும் தேடுவோம்ன்னு சொன்னோனே, கையில ஏதோ ஒரு புக் வச்சிருக்காங்க. அப்படியே வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல, "ஓ! இந்த ஏரியாலயே அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்ட்டயும் வந்து சீட்டு போடுறியா? உன்ன நான் சும்மா விடமாட்டேன்" அப்படின்னு அந்த இடத்துல, "வா நடு ரோட்டுக்கு வா. நான் உன்ன பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லப் போறேன்." என்கிட்டலாம் இப்பலாம் பணம் காசுலாம் கிடையாதுன்னு ஆரம்பத்துல சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்பலாம் என்னால தர முடியாது. சரிய்யா நாங்க பார்த்துக்குறோம். சித்ரா வாசலுக்கு போய் எல்லாத்தையும் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வரலான்ட்டு இருக்கிறப்ப, அச்சச்சோ! இப்போதைக்கு ரூ. 3 குடுத்துருவோம். இல்லன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளதான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நீயா தர்றியா? இல்ல நான் ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா? என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி குடுத்துர்றேன்ம்மா வெயிட் பண்ணுங்கங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வந்து ரூம்குள்ள வந்து போறாங்க. கதவ தொறக்குறாங்க. அந்த இடத்துல சரி நம்மகிட்ட ஒரு ரூ. 10, ரூ. 15 மேல இருக்கு. இப்போதைக்கு ரூ. 3 தானே குடுத்துருவோம். இந்த வீட்ட விட்டு நம்ம வெளிய போயிரலாம். அப்பதான் இருக்கிற எல்லா காசும் நமக்கு வந்து கிடைக்குங்கிற மாரி யோசிச்சுட்டு, அப்படியே வந்து பணத்த வந்து எடுக்குறாங்க. ரூ. 3 எடுக்கும்போது இந்துமதி யோசிக்கிறாங்க. அக்கா வெளியில நம்ப கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்ச உடனே அப்பாவும் இங்க தானே வந்து பணம் கட்டியிருப்பாங்க. எல்லார்கிட்டயும் இவங்கள பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிறணும் அப்படின்னு இந்துமதி அதிரடியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மஞ்ச பையில போட்டு குடுக்குறாங்க. உடனே சித்ரா வந்து சொல்றாங்க, "இவங்க ஆல்ரெடி நம்மள ஏமாத்துனவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களலாம் நம்ப முடியாது. எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு எண்ணி பாருங்க. இல்லாட்டி எங்க அப்பா சும்மா விடுவாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, இருக்கிற எல்லாத்தையும் வந்து எண்ணி பார்க்குறாங்க. சரியா தான் இருக்கு. இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்து பகச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல, அதான் நான் உனக்கு தர வேண்டியதெல்லாம் தந்துட்டேன்ல. என்கிட்டேருந்து உனக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சுல்ல. நீ இங்கேருந்து போ. தயவு செஞ்சு என் தொழில வந்து கெடுத்துறாத அப்படின்னு அந்த இடத்துல சொன்னோனே, ஓ! நீ நடத்துறதெல்லாம் நேர்மையான தொழில் தான். நம்ப எதுவும் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு ஜெயந்தி வந்து அவங்கள நடு ரோட்டுக்கு இழுத்துட்டு வராங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. இவர்கிட்ட யார் யாரெல்லாம் வந்து இது மாரிலாம் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா சொல்ற? இவர் ரொம்ப நேர்மையான ஆள்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில அப்படிதான் இருப்பாங்க. எங்ககிட்டேருந்து இவரு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. பணத்த வந்து வாங்குறதுக்கு. இன்னைக்கு தான் சண்ட போட்டு வாங்கிட்டு போறோம். உஷாரா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு இவரு பணம் வச்சிருக்காரு. தயவு செஞ்சு போட்ட பணத்த வந்து வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து இவங்க எல்லாரும் வந்து கெளம்புறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இவர வந்து டிஷும் டிஷும்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம், அப்பாடா! எப்படி இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம இந்துமதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க அப்பா கிட்ட குடுத்துறலாம். ஏன்டா திவாகர், அவ இன்னைக்கு குடுத்துருவான்னு நெனைக்கிறேன்.
அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லண்ணே. எப்படிண்ணே அவளால ரெடி பண்ண முடியும்? அப்படின்னு இவங்க 2 பேரும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. இந்துமதி வீட்ட இன்னொருத்தருக்கு குடுத்துறலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இத தெரிஞ்சுக்கிட்ட இந்துமதி, இங்க வந்து கேட்டப்ப தான் ரூ. 3 குடுக்கணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் கிருபாவும், திவாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வேக வேகமா இந்துமதி வந்துடுறாங்க. செம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, "என்னடை கை வீசிட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன் முன்னாடியெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல. உள்ள போய் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போறாங்க. திருப்பியும் நேரங்கால அவகாசம் வந்து கேட்பாங்க. "சார் சொல்றேன் தப்பா நினச்சுக்காதீங்க. நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் சார். உங்க முன்னாடி குடுக்குறேன் சார். அப்பதான் நீங்க எனக்கு குடுக்க வேண்டிய நேரம், காலம், அவகாசத்த வந்து தருவீங்க." அப்படின்னு சொல்லும்போது, சரி அவரோட அசிஸ்டண்ட்ட வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, "வெளியில 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வாங்க. இவன் என்னதுக்கு நம்மள தாண்டி வந்து உள்ள போறான்னு" சொன்னோனே, டக்குனு திவா, அவங்க கூட்டிட்டு வந்த அந்த ஓனரு, கிருபா 3 பேரும் உள்ள வராங்க. "இந்தாங்க சார், உங்க கண்ணு முன்னாடியே குடுத்துட்டேன். நீங்களே பார்த்துக்கங்கன்னு" சொல்லி மஞ்ச பைய எடுத்து திவாகர் கிட்ட வந்து குடுத்துர்றாங்க. "அண்ணா எண்ணி பார்க்குறாங்க. கரெக்ட்டா இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லும்போது, ஆடி போயிட்டாங்க. அவங்க 2 பேரும், "என்னடி எங்கேருந்து எடுத்துட்டு வந்த? உனக்கு யாருடி இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து உதவி செஞ்சது?" "சார் பார்த்தீங்களா சார், இவங்கள பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளோ நேரம் எனக்கு இதெல்லாம் வேணும் வேணும்னு கேட்டாங்க. இப்ப என்னடான்னா, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நியாயமா சார்? என் வீடு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு, நான் ஏகப்பட்ட போராட்டத்தெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் விட, உங்களுக்கு தேவை பணம் தானே. அவங்கள பார்த்தாலே தெரியுது. உழைப்புக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்கன்னு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமலாம் பேசாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்." அப்படின்னு அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்து சொன்னோனே, எதுவுமே பேச முடியாம வெளியில வந்து போறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, அவளுக்கு என்ன வருது, ஏது வருதுன்னு தெரிஞ்சுக்கன்னு. இப்ப கடைசி நேரத்துல நம்ப இங்க அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இதெல்லாம் தேவையாடா? அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. நம்ம இந்துமதி சொடக்கு போடுறாங்க. "நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க எவ்வளோ தூரம் எனக்காக பிரச்சனைய குடுக்க குடுக்க நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நான் மேல ஃபாஸ்ட்டா வந்து வெளியில வந்து வருவேன். நீங்க மட்டும் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு குடைச்சல் குடுக்காம இருந்திருந்தா, என்னால உங்களுக்கு இன்னைக்கு ரூ. 3 குடுத்துருக்கவே முடியாது. பாக்கி இருக்கிற ரூ. 7யும் 3 மாசத்துக்குள்ள நான் உங்ககிட்ட தருவேன். சரிங்களா? அது மாரிலாம் இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து செய்யாதீங்க. சரிங்களா? பார்த்துக்கங்கன்னு" சொல்லிட்டு இந்துமதி மாட்டுக்கும் போறப்ப, செம்மையா வந்து கிருபா வந்து கோவப்படுறாங்க. "என்னடா! எப்புட்றா இதெல்லாம் வந்து நடந்துச்சு? சார் எனக்கு புடிச்சு போய் தான் சார் வந்தேன். இப்ப என்ன சார் இப்படி ஆயிருக்கு? சரி விடுங்க. 3 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம்." சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் போறாங்க. "என்னடா! என்னடா இங்க நடக்குது? நம்ப இங்க கடைசில வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறோமேடா!" அப்படின்னு கிருபா வந்து யோசிச்சுட்டுருக்காங்க. தெரியலண்ணே. மொதல்ல அவ எங்க போறா? ஏது போறா? அவளுக்கு எப்படி இது எல்லாம் டக்கு டக்குன்னு காலையில போனா கையில 10 பைசா கூட வரல. இப்போ 3 மணி நேரத்தில கையில ரூ. 3 வந்திருக்கான்னா, இன்னும் 3 மாசத்துக்குள்ள சொன்னது எல்லாத்தையும் செஞ்சுருவாடா. என்ன இப்ப அசிங்கப்பட்ட மாரி, அப்பயும் படணும்னு நெனைக்கிறியா? ஒரு பொறுப்ப உன்கிட்ட குடுத்தா, என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு கூட பின்னாடி நின்னு பார்க்க மாட்டியா? அண்ணே ஒரு நாள் ஃபுல்லா பின்னாடி தானே நின்னேன். ஆனா அவ எதுவுமே வெளியில போனாலும் சும்மா தான் போயிட்டுருக்கா தவிர, அவளுக்கு எதுவும் பணம் காசு வர மாரி எனக்கு தெரியல. டேய்! உனக்கு தெரியலன்னா நீ ஏமாந்துகிட்டு இருக்கன்னு அர்த்தம். உன்ன விட அவ சூப்பரா வந்து யோசிக்கிறான்னு அர்த்தம். எங்கேயோ தப்பு நடக்குது. பாருடா! இல்லன்னு வச்சுக்கயேன், என் கோவத்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு, அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.